வணக்கம் இளவரசி. வணக்கம். வணக்கம். என் புறா இங்கு வந்ததாமே? ஆம், தங்களைப் போலவே அதுவும் என்னை தேடி வந்தது. பாருங்கள். தாங்கள் ஏன் இத்தனை நாளும் வரவில்லை? வரக்கூடாதென்ற எண்ணம் இல்லை, வழி தெரியவில்லை. அப்படித்தானே? புறாவை கொடுங்கள், நான் ஒரு பந்தயம் நடத்துகிறேன். நானும் ஒரு பந்தயம் தான் நடத்தப் போகிறேன். பந்தயம்? என்ன பந்தயம்? உங்களுக்கு எது இஷ்டமோ அதுதான். எனக்கு என் புறாதான் வேண்டும். உங்களுக்கு சொந்தமான புறா உங்களை விட்டு எங்கும் போய்விடாது. உட்காருங்கள், இதோ வந்து விடுகிறேன். உட்காருங்கள். இதெல்லாம் எதற்கு? வராமல் வந்திருக்கிறீர்கள், உண்ணாமல் போகலாமா? நான் இங்கே விருந்துண்டால் அங்கே என் பந்தயம் தோற்றுவிடும். இல்லை, உங்களுக்கு ஜெயம் நிச்சயம். என்ன யோசனை? பருகவில்லை என்றால் பறவை கிடைக்காது. பருகிவிட்டேன். புறாவை கொடுங்கள், என் நண்பர்கள் காத்திருப்பார்கள். நானும் தான் காத்திருந்தேன். உள்ளே வாருங்கள். புறா அங்கேதான் இருக்கிறது. பாருங்கள். அதோ என்னங்க, என்ன இளவரசரை இன்னும் காணவில்லையே? நீங்க எப்படி அவசரப்படுறீங்க? அவர் போனவரு அவங்க சின்னம்மா கிட்ட சவகாசமா பேசிட்டு மெதுவா வரட்டுமே. உங்களுக்கு இந்த அவசரம் உதவா? ஒரு சொல், உனக்கு தெரியாது. அதான் தப்பு. அங்கதான் இருக்கு தப்பு. இந்த விஷயத்துல எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாது. என்ன இதெல்லாம்? மண்ணாளும் மாவீரர் அல்லவா தாங்கள்? மாலை சூட்டத்தானே வேண்டும். மகாராஜா, என்ன என்னை இப்படியெல்லாம் அழைக்கிறீர்கள்? தங்களை நான் வேற எப்படி அழைப்பது? மழையை வெயில் என்று அழைக்க முடியுமா? பொய்யை மெய்யென்றும் சொல்லக்கூடாதல்லவா? ஏன் கூச்சப்படுகிறீர்கள்? கோயிலை கண்டு தெய்வம் கூச்சப்படலாமா? என் கண்ணீரெல்லாம் பன்னீராக மாறி தங்களுக்கு மங்கள நீராட்டுகிறது. என்ன இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? நான் பேசவில்லையே. என்ன பேசுகிறீர்கள்? நானா? இல்லை, நாம் என்ற உணர்ச்சி நடனம் ஆடுகிறது. சந்தனவனத்தில் சந்திரிகை புகுந்து விட்டது. சித்திரை தென்றல் சிந்து பாடுகிறது. நான் கேட்க வந்தது என் புறாவை. பேச தெரியாத அந்த வெண்புறா எதற்கு? பிரேம சாம்ராஜ்யத்தில் விதியை வெல்ல துடிக்கும் இந்த பெண் புறாவை பாருங்கள். இன்னும் என்னை சோதிக்காதீர்கள். அன்பே, என்ன நான் உங்களுக்கு தாயா? தாங்கள் என் தந்தையின் தர்ம பத்தினி அம்மா. அம்மா, அன்பே என்று அழைக்க வேண்டிய ஆசை மனைவி அம்மா என்று அழைப்பதுதான் உங்கள் முறையோ? மைந்தரை மணவாளன் என்று அழைத்தால் தர்மம் பொறுக்காது. பொறுத்த தர்மம் புயலாகிவிட்டது. எது தர்மம்? உங்கள் படத்தை அனுப்பி உங்களுக்காகவே என்னை மனம் பேச்சு உலவழக்கம் என உடைவாளுக்கு மாலையிடச் செய்து இங்க வந்த பின் வயதான கிழவருக்கு வாழ்க்கைப்படி என்று கூறுகிறதே உங்கள் சுயநலம். இதற்குத்தான் தர்மம் என்ற பெயரா? விதி வெற்றி முரசு கொட்டி விளையாடும் போது தர்மத்தை குறை கூறி பயனில்லை அம்மா. வாழ வந்த என்னை வஞ்சித்துக் கொள்ளும் அந்த விதியை சிருஷ்டித்தது யார்? அது நம் வினையின் படைப்பு. அவ்வினைக்கு காரணம் நமது பலவீனம். இப்படி எல்லாம் வேதனைக்கிரையாகி தவிக்கும் நம்மை ஏன் எதற்காக யார் படைத்தது? யார்? விண்ணிலே மிதக்கும் எண்ணற்ற கோளங்களையும் நட்சத்திரங்களையும் படைத்த அருட்பெரும் ஜோதி எதுவோ, இம்மண்ணிலே முதல் உயிரை தோற்றுவித்த தனிப்பெரும் கருணை எதுவோ, அறிவும் ஆராய்ச்சியும் காண துடிக்கின்ற தத்துவ எல்லை எதுவோ, அந்த மாபெரும் சக்திதான் எல்லாவற்றுக்கும் காரணம். எண்ணத்தின் முதலும் முடிவும் அதுதான். வண்ணக்கடல் ஆழத்திலும் வானப் பெருவெளியிலும் நீக்கமர நிறைந்து அருவுருவாகி அகிலம் அனைத்தையும் ஆக்கி அழித்து காப்பாற்றுகின்ற பரம்பொருளை யார், எது, எங்கே என்று மிக எளிமையாக கேட்டுவிட்டீர்களே தாயே. இயற்கை என்பான் விஞ்ஞானி, கடவுள் என்பான் ஞானி, காண முயற்சிப்பான் மனிதன். அந்த எல்லையற்ற கருணாசாகரத்தில் ஒரு அணுத்துதலைதான் மனித வாழ்க்கை. அந்த நுட்பத்தை அறிந்து தெரிந்து வாழத்தான் நம்மை படைத்ததம்மா. புரிந்ததா? இதையெல்லாம் நான் புரிந்து கொள்ள வேண்டாம், நீங்கள் என்னை புரிந்து கொள்ளுங்கள். நான் வழிபடும் தெய்வத்தை பாருங்கள். பிரதம் என்ற பெயரால் நான் வணங்கும் தெய்வத்தை நன்றாக பாருங்கள்.
இதையும் நம்பவில்லை என்றால் உங்கள் அன்பு கோயிலான என் இதயத்தில் பிரகாசிக்கும் உங்கள் திருவுருவத்தை பாருங்கள். அப்போது தெரியும் என் அன்பின் சக்தி. அன்பின் கோயிலுக்கு அநீதி அஸ்திவாரமாகாது தாயே. இதுதான் உங்கள் முடிவா? நாடு நகரம் உற்றார் உறவினர் எல்லாவற்றையும் விட்டு உங்களையே நம்பி வந்த என்னை நாசமாக்கி விடாதீர்கள். உங்கள் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன். அன்புருவான என்னை துன்ப நெருப்பிலே தள்ளிவிடாதீர்கள். நானும் அதைத்தானம்மா கேட்டுக்கொள்கிறேன். வார்த்தைகளுக்கு வலிமை அதிகம் தாயே. ஒருமுறை கொட்டிவிட்டால் மீண்டும் கட்டுவது கடினம். சத்தியத்தையே உயிராக கொண்டு வாழும் அரச வம்சத்தின் பெருமையை உங்கள் ஆவேசத்திற்கு இரையாக்கி விடாதீர்கள். தர்மத்தின் வேலியான தாய்க்குலத்தின் மாண்பினை தகர்த்து விடாதீர்கள். மாரத வீரர்களும் மாதவ பத்திரிகளும் பிறந்த பொன்னாட்டின் புகழினை உங்கள் இந்த சின்ன எண்ணத்தால் மண்ணாக்கி விடாதீர்கள். போதும் உங்கள் உபதேசம். ஏதை பெண்ணின் வாழ்வை பாழாக்குவதுதான் உங்கள் எண்ணமா? நம்பி வந்தவர்களுக்கு நஞ்சூட்டும் கொலைபாதகர் தானா நீங்களும்? ஆண்டவா, கவனம் இருக்கட்டும். பிடிபட்ட வேங்கையும் அடிபட்ட நாகமும் அமைதியாக இருக்காது. கோடி நாகங்கள் கூடி வந்து எதிர்த்தாலும் குலமகன் நிலை தவற மாட்டான். மாய வாழ்வில் மயங்கி மானத்தை பணையமைக்க மாட்டான். பிரேமை பையாக மாறினால் அதன் முடிவு பயங்கரமாகிவிடும். கண்ணியின் கண்ணீர் காலாகினியாக மாறி உலகையே பற்றி எரித்துவிடும். நன்றாக எரியட்டும். பிரபஞ்சமே எரிந்து சாம்பலாகட்டும். யுகப்பிரளயமே ஏற்படட்டும். ஆனால் ஒன்று மட்டும் என்றுமே அசைவதில்லை. அதன் பெயர்தான் உண்மை, சத்தியம். அது ஒன்றுதான் நித்தியம், நிச்சயம். அந்த சத்தியத்தின் சூட்சம சக்தியால் தான் அலைகடல் கரைக்கு கட்டுப்படுகிறது. பெண்மனம் கற்பை போற்றுகிறது. மனிதன் கடமையை செய்கிறான். உலகம் தெய்வத்தை நம்புகிறது. உயிர்குலம் வாழ்கிறது. இந்த நீதியை மீறினால் மனிதகுலம் தோன்றிய போதே அழிந்திருக்கும். வேண்டாம் தாயே, வேண்டாம். இதை இத்தோடு மறந்து விடுங்கள். இங்கு நடந்தவையெல்லாம் பாழாய் பழங்கதையாய் பகற்கனவாய் மறைந்து போகட்டும். வேறு எவருக்குமே இது தெரிய வேண்டாம். உலக நிந்தை வராமல் நான் பாதுகாப்பேன். என்னை நீர் பாதுகாப்பதா? ஏன்? எதற்காக? என்ன குற்றம் செய்தேன்? பொய் கூறினேனா? உங்கள் தந்தையை போல் பித்தலாட்டம் செய்தேனா? உண்மை என்று நம்பி வந்தேன். உண்மை எங்கே என்று உரிமையோடு கேட்கிறேன். உங்கள் வேஷத்தை உலகம் நன்றாக அறியட்டும். மன்னன் மகளான எனக்கும் தன்மானம், தகுதி, திறமை எல்லாம் உண்டு. புவியாளும் பெண்ணரசியான நான் மற்றொரு மன்னன் பாதுகாப்பில் வாழ வேண்டிய அவசியமே இல்லை. பயமுறுத்துவதில் பயனில்லை அம்மா. உயிரே பிரிவதாயிருந்தாலும் என் உள்ளம் அசையாது. பேய் அரசு செய்யும் பிணமெறியும் சுடுகாட்டில் பாவ கொடியேற்ற பதைக்கின்றீர் வீணாக. பாவங்களெல்லாம் பாவம் என்று அஞ்சி தலைகுனியும் பழிச்செயல் புரிந்து புண்ணியத்திற்கு சமாதி கட்டும் கொடுமை இது. வேண்டாம் தாய், நெருங்காதீர்கள். என் ஆசைகளை நாசமாக்கி விட்டார்கள். அம்மா, நம்ம இங்க இருக்க வேண்டாமா? புறப்படுங்க, போயிடுவோம். இல்லை, என்னை அவமதித்தவர்களை அழித்த பிறகுதான் ஆறுதல் அடைவேன். வாழ வந்த என்னை வஞ்சித்தவர்களை பழித்தீர்க்காமல் போக மாட்டேன். இந்த சதிகாரர்களை நாசமாக்கி நீ சைன்யங்கள் தேவையில்லை. துரோகத்திற்கு துரோகமே பதில் கூறும். பழிக்கு பழியே பதில் சொல்லும். ஒரு பெண்ணை பழித்தவன் மண்ணிலே எப்படி வாழ முடியும்?